நடக்குது தமிழகத்துல. திமுகவினுடைய ஆட்சி எப்போ முடிய போகுதுன்னு மக்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு காவலர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நீங்க காவலர்களை அடித்துக்கொண்டே இருப்பீங்களா? விருங்கம்பாக்கத்தில் பெண் காவலர்களை பாவம் தன்னுடைய இடுப்பை பிடிச்சு கிள்ளுனீங்க. அவர்கள் யாரிடம் சொல்வது தெரியாமல் திகைத்து ஒரு நாளைக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க கனிமொழி. இப்போ திருவண்ணாமலையில் ஒரு பெண் காவல் இன்ஸ்பெக்டர் காந்திமதி என்ற காவல் இன்ஸ்பெக்டரை கன்னத்திலே அடிச்சிருக்கிறான் அந்த புறம்போக்கு திமுகவினுடைய முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் என்றவன். உனக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்குலாம் முதலமைச்சர் ஐயா அதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? தமிழகத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது மக்கள் யாருக்கிட்ட பாதுகாப்புக்கு போவாங்க? காவலர்கள் தான் போவாங்க. அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இன்னைக்கு இல்லைன்னா எப்படி? ஆடு திருடின கேஸை விசாரிக்க போனா ஒரு காவலர் வெட்டி கொள்றான். காவலர்களுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பக்கம் ஒயின் ஷாப்ல காலையில ஏன் மது விற்கிறீங்கன்னு கேட்டா 3 பேர் 4 பேர் சேர்ந்து கும்பலா சேர்ந்து காவலரை தாக்குறான். இன்னைக்கு திருவண்ணாமலையில் சிவசங்கரி என்ற ஒரு பெண்மணி சாமி கும்பிட போயிருக்கிறாங்க. கொஞ்சம் ஓரமா நின்று சாமி கும்பிடுமா, எல்லா பக்தர்களும் நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தான் அந்த காவலர் சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன குற்றம் இருக்கிறது? அவங்க பக்தர்களை கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க. நீங்க அறங்காவல குழுவினுடைய தலைவரின் தம்பியா இருந்தா பெரிய பருப்பா? நீ ஸ்ரீதரன் திமுக உங்க ஆட்சியா இருந்தா பெரிய பருப்பா? இதுல வேற இப்படிப்பட்ட கேடு கட்ட ஸ்ரீதரன் கூட உதயநிதி டெப்டி சிஎம் போய் செல்ஃபி எடுக்கிறாரு. அவர் செல்ஃபி எடுக்கிற திமிரில் நீங்க போலீஸ்காரன் அடிப்பீங்களா? அக்கா காந்திமதி அக்கா, உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா உன்னை அடிச்சு கீழே விழுந்தீங்க பாரு. பாவம் நிலை குழந்து விழுந்தீங்க பாரு. ஸ்பாட்ல இருந்து என் பாக்கெட்ல துப்பாக்கி இருந்தா எடுத்து இந்த ஸ்ரீதர் திமுக தொண்டனை கண்டிப்பா அந்த திமுகவுடைய செயற்குழு உறுப்பினர் சுட்டிருப்பேன். காவலர்களை அடிக்கின்ற இந்த திமுக குண்டர்களை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இதை முதலமைச்சர் கருத்தில் கொண்டு இந்த இப்படிப்பட்ட வழக்கு மட்டும் பதிவு செய்யாதீங்க. இப்படிப்பட்ட ஆளை ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து குறிப்பா திமுக காரன் பிரியாணி கல்ல சண்டை போடுறது, எல்லா இடத்துலயும் ஒரே வயலன்ஸ் பண்ணிக்கிறானுங்க. குறிப்பா காவல்துறை கிட்ட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அராஜகம் பண்றது, காவல்துறை அதுவும் திமுக காரன் தான் பண்றான்னு பார்த்தா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அங்கங்க போய் தலைவருக்கு பிறந்த நாள் பேண்ட் எடுக்கணும், சட்டை எடுக்கணும், ஜட்டி எடுக்கணும், பனியன் எடுக்கணும், இப்படியே இந்த தமிழகத்தை சுடுகாடா மாத்தி மக்களை பயமுறுத்தி இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக காவல்துறையை, அந்த பெண் காவல்துறையை அடித்த இந்த குற்றவாளி ஸ்ரீதரனை அதிகபட்ச தண்டனையாக குண்டாஸ் போட்டு இவர்களுக்கு திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு பயமுறுத்தும் வண்ணமாக இப்படிப்பட்ட நிலைமை நடக்கக்கூடாது. தொடர்ந்து இவர்கள் காவலர்களை தொடர்ந்து ஒரு இழிவான ஒரு சொற்களால், இழிவான செயல்களால் இந்த திமுகவினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். நீதி அரசர்கள் இதை பார்த்து தகுந்த தண்டனையை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.